சற்று முன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 திடீர் மாற்றம். முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு. ரூபாய் 2500 இவர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ரூபாய் 2500 பத்தின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் புதிய தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான நிதியுதவி திட்டம் குறித்த எதிர்பார்ப்பு உச்சத்தை தொட்டுள்ளது. ஜூன் 15 ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 2500 வருமா 1000 வருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. தமிழக அரசியலில் சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மாநிலத்தின் கவனத்தை முழுவதுமாக மகளிர் நலத்திட்டங்களின் பக்கம் திருப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் முதல்வர் சி. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் எனும் வாக்குறுதி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக அறிவித்த முக்கிய வாக்குறுதிகளில் இது முதன்மையானது. புதிய அரசு பொறுப்பேற்ற மே மாதத்திலேயே ரூபாய் 2500 உயர்வு கிடைக்கும் என்று பல பயனாளிகள் நம்பினர். ஆனால் அரசு தரப்பில் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்று தெரிவிக்கப்பட்டு மே மாதத்திற்கு வழக்கமான ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்பட்டது. ஸோ போன மந்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் தான் வழங்கப்பட்டுச்சு பெண்கள் வங்கி கணக்கில். இந்நிலையில் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் குழுக்களில் ஜூன் 15 அன்று பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படும் என்ற செய்தி வேகமாக பரவி வருகிறது. தமிழகத்தில் தற்போது சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். ரூபாய் 1000 வழங்க மட்டுமே ஆண்டுக்கு சுமார் 15,600 கோடி தேவைப்படுகிறது. இதை ரூபாய் 2500 உயர்த்தினால் ஆண்டுக்கு 39,000 கோடிக்கு மேல் செலவாகும். ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கும் மாநிலத்திற்கு இது பெரும் சவாலாக அமையும். இதனால் முதல்வர் விஜய் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையின்படி 60 வயதுக்குள் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே ரூபாய் 2500 என்ற நிபந்தனை உள்ளது. தற்போதைய பயனாளிகளில் 15% பேர் 60 வயதிற்கு மேற்பட்டோர் என்பதால் அவர்களை முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றும் பணியும் தகுதியற்ற கார்டுகளை நீக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அரசு வட்டாரங்களின் தகவலின்படி ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளது. அப்போது மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்த முழு அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில அதிகாரிகள் ஒரே முயற்சியில் ரூபாய் 2500 உயர்வுக்கு பதிலாக முதற்கட்டமாக ரூபாய் 1500 அல்லது 2000 உயர்த்தி படிப்படியாக இலக்கை எட்டும் திட்டத்தையும் ஆலோசித்து வருகின்றனர். பெண்களின் பொருளாதார சுயசார்பு மற்றும் குடும்ப நலனுக்கு இந்த திட்டம் மிக முக்கியமானது. எனவே பயனாளிகள் வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு ஆளாகாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புதிய அரசாணை வெளியாகும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற உறுதியுடன் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் நிதி ஒழுக்கம் மற்றும் நிலையான பொருளாதாரத்துடன் அதை செயல்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. எனவே ஜூன் 15 வழக்கமான 1000 ரூபாய் மட்டுமே வரும் என்பதை பயனாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் 2500 ரூபாய் குறித்து அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். 2500 ரூபாய் பெண்கள் வங்கி கணக்கில் என்னைக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் அரசு வட்டாரங்கள்ல இருந்து வருது அப்படின்னா அதை உடனே நம்ம சேனல்
சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.